Hey guys, it's Jeeva. ஓகே. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நான் சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு இருந்தப்போ பேசிக் சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருந்தப்போ இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கேன் பேசிக் சி ப்ளஸ் ப்ளஸ். அப்போ நான் ஒரு சின்ன கீலாகர் ஒன்று பில்ட் பண்ணேன். சும்மா பேசிக் கீலாகர் தான், பெருசாக எதுவுமே இல்லை அதில். லைக் கீயை மட்டும் லாக் பண்ண அவ்வளோதான். ஸோ அதை ஒரு மாதம், ஒரு 4 வாரம், ஒரு 5 வாரம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பில்ட் பண்ணது. அதுக்கு நான் ஒரு டுட்டோரியல் போடணுன்ட்டு மறந்துட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க இந்த கீலோவர் எப்படி யூஸ் பண்ணுறது, அது வைரஸ் இருக்கா, அப்படி என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த கீலோவரில் வைரஸ் எதுவும் இல்லை, நான் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஆன்லைன் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணல, நானே எழுதினது. ஸோ அதனால் எந்த வைரஸும் இல்லை. நான் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் அந்த சோர்ஸ் கோடோடைய அந்த ஜிப் ஃபைலை நான் என்னோட சிடிஎன் பேரில் அப்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். நீங்கள் அந்த சோர்ஸ் கோட் எடுத்து சோர்ஸ் கோடை வியூ பண்ணி பார்த்துட்டு, சிம்பிள் சோர்ஸ் கோட் தான், வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்களே சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் அந்த சோர்ஸ் கோட். நான் விண்டோஸ் ஹெச் யூஸ் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் ஹெச்ன்ட்டு இருந்தது மோஸ்ட்லி விண்டோஸில் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி விண்டோஸ் ஹெச். லைக் கேம் எல்லாம் ஹேக் பண்ணும்போது இந்த லைப்ரரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, லைக் மெமரி ஹேண்டில் பண்ணும்போது விண்டோஸில். அதுக்கு சரி, சும்மா அந்த கீஸை எடுத்து நீங்கள் இது மைக்ரோசாஃப்டோட அந்த டாக்குமெண்டேஷன், சி ப்ளஸ் ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு சில கீஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன கீ லாக் ஆகணுன்றதை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு ஷிஃப்ட்ன்றதை லாக் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இதான் அந்த சோர்ஸ் கோட். அதோட ஃபஸ்ட்டு நாம் இதை ஸ்கேன் பண்ணுவோம், இது டிடெக்ட் ஆகுதா வைரஸா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற கீலாகர் எல்லாமே டிடெக்ட் ஆயிரும் ஈஸியாக. ஏனெண்டா அதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட அது வைரஸ்ன்னு ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இது வந்து வைரஸ் டோட்டல் என்ற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட ஆன்டிவைரஸ் இந்த சர்வரில் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபைலை வந்து அந்த ஆன்டிவைரஸ் மூலமாக அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தரும். அதை பார்க்கலாம் என்ன மாதிரி நம்மளோடது. ஸோ ஒர்க் ஸ்பேஸ், learn basic C++, keylogger. ஸோ இங்கே இருக்குது அந்த கீலாகர். இது வந்து அவுட்புட், அது ஜென்ரேட் பண்ணுற கீஸ் எல்லாத்தையும் இங்கே தான் அவுட் பண்ணும். இதுதான் சோர்ஸ் கோட். ஸோ நான் இப்போ கீலாகரை இதில் கொடுத்து ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, இது ஏற்கனவே நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் 4 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ரிசல்ட்டை காட்டுட்டுமான்னு கேட்குது, இல்லாட்டி ரீஅனலைஸ் பண்ணட்டுமான்னு கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ரீஅனலைஸ் பண்ணுன்னு கொடுக்குறேன். என்ன மறுபடியும் ஸ்கேன் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ஆன்டிவைரஸையும், அந்த சர்வரில் இருக்க ஆன்டிவைரஸ் எல்லாத்தையும் போட்டு ஸ்கேன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு டிக் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஃபைல் நாட் டிடெக்டட். இது வந்து டிடெக்ட் பண்ணல இந்த ஆன்டிவைரஸ் மூலமாக. ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆன்டிவைரஸுமே இருக்குது இதில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிடெக்ஷன் ரேஷியோ. ஸோ ஒரு சில ஆன்டிவைரஸ் வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணாது, லைக் EXE ஃபைல்ஸை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிடெக்ட் ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து ஹேஷிங் சிஸ்டம். அது அதில் இருக்க ஒரு மெத்தட் வந்து ஹேஷிங் சிஸ்டம். லைக் வெயிட், அடிஷ்னல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபைலோட ஹேஷ். இப்போ நான் அப்லோட் பண்ண கீலாகரோட ஹேஷ் வந்து இதுதான். இந்த ஹேஷ் வந்து என்னோட ஃபைலுக்கு மட்டும் யூனிக். லைக் இப்போ நான் அப்லோட் பண்ண கீலாகருக்கு மட்டும் யூனிக். லைக் இந்த கீலாகர் எங்கே போனாலும் இந்த ஹேஷ் சேஞ்ச் ஆகாது. லைக் நீங்கள் ஒருவேளை அந்த சோர்ஸ் கோட் எடிட் பண்ணால் சேஞ்ச் ஆகும். அப்படி எடிட் பண்ணாட்டி சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் இது வைரஸ்ன்னு டிடெக்ட் பண்ணிச்சுன்னா இது இந்த டேட்டா பேஸில் செக் பண்ணும். ஒவ்வொரு ஆன்டிவைரஸுக்கும் டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் இந்த ஹேஷை செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஹேஷ் இருக்குது, ஸோ இது வந்து வைரஸ் அப்படின்ட்டு டிடெக்ட் பண்ணி. இது ஒரு மெத்தட். அது ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது ஆன்டிவைரஸுக்குள்ளே டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, இப்போ நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் நீங்கள் இந்த ஆன்டிவைரஸை வேறு ஒருத்தர் கம்ப்யூட்டரில் ஒரு நெட் கேஃபேலையோ இல்லாட்டி வேறு உங்களோட ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டரோ, நான் சும்மா டெமான்ஸ்ட்ரேட்டர் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணாங்க தப்புனா என்ன உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் இப்படி பண்ணலான்னு சொல்கிறேனே ஒழிய மற்றபடி நீங்கள் அதை ட்ரை பண்ணணுன்றதுக்காக இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து விண்டோஸில் வந்து விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதை ஃபைலை கொண்டு போடலாம். நான் மறந்துட்டேன், அது ரொம்ப நாளாச்சு அது பண்ணி. லைக்
விண்டோஸ் நினைக்கிறேன். How to add program files folder system startup தான். ஓகே, இங்கே இருக்கு. இந்த லொக்கேஷனை பார்க்கணும். இங்கே ரொம்ப பெரிய லொக்கேஷன். ஓகே, ரன்லேருந்தே போகலாம் போல இருக்கு. இங்கே ரன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் வரும். ஸோ அதில் வந்து ஷெல் ஸ்டார்டப்பா ஸ்டார்டப் ஸ்டார்டப் இல்லை, லொக்கேஷனை பார்ப்போம் நாம. கேன்சல். எங்கே லொக்கேஷன்? கமான். எங்கே 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 ஓகே, யூசர் அவங்களோட ஹார்ட்வேருக்கு போயிட்டு யூசர் நேம் அனேம்ஸ் ஆப் டாட்டா. ஓகே, நீங்கள் இந்த ஹிடன் ஃபைலை வியூ பண்ணிக்கோங்க. இந்த இங்கே வந்து விண்டோஸ் 8ல் 10லலாம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிக் மார்க் மாதிரி. ஹிடன் ஃபைல்ஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு அதை செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 7லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன், எனக்கு தெரில. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கூகுளில் போடிங்களா வரும் எப்படி ஹிடன் ஃபைல்ஸை வியூ பண்ணுறது. இது ஆப் டாட்டாக்கு போங்க. அப்புறம் ரோமிங்க்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு, விண்டோஸ் இங்கே இருக்கு, விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் அப்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும் போல். ஸ்டார்ட் அப். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன ப்ரோக்ராமை ட்ராக் பண்ணி போட்டாலும் அது விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த அந்த கீழாக இங்கே கொண்டு ட்ராக் பண்ண போகிறேன். இப்படி தான் ட்ராக் செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக நான் பண்ணுவேன். லேர்னிங் பேசிக் C++, கீலாகர் இதை வந்து ட்ராப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நோ காப்பி பண்ணு, வந்து பேஸ்ட் பண்ணு, தேவைப்படும் எனக்கு பின்னாடி. ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த விண்டோஸ் ஷட் டவுன் ஆகி திருப்பி ரீபூட் ஆகும்போது இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரன் ஆகிட்டுருக்கு பேக்ரவுண்டில். நான் சும்மா இங்கே போயிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டரை போய் பார்த்தீங்கன்னா ஒரு output.txt ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இருக்குது output.txt. இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், டாஸ்க் மேனேஜருக்கு போங்க. இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ரோக்ராம்லாம் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து vHostன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி keyloggerன்னு நினைக்கிறேன். இங்கே keylogger.exe ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை இங்கே கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் CPU அது ரன் ஆகிட்டுருக்குறது. ஸோ இதை வந்து எண்ட் டாஸ்க் கொடுக்குறேன், கில் பண்ணிவிட்டேன். இப்போ ரன் ஆகலை. ஓகே, இப்போ output.txt ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஏன்னா இது அப்பர் கேஸில் இருக்குன்னா கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாகவே கீபோர்டு வந்து அப்பர் கேஸ் தான். அது நீங்கள் மேபி உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க சாஃப்ட்வேர் வேணால் அது உங்களுக்கு ஸ்மால் லெட்டராக கார்டெலாம் நீங்கள் டைப் பண்ணும்போது, ஆனால் டிஃபால்ட்டாகவே கீபோர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாமே அப்பர் கேஸ் தான். ஸோ அப்புறம் எப்படி நான் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாகவே அப்பர் கேஸ் தான். மறுபடியும் ரன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு ஷிஃப்ட்டோட நான் இப்போ ஒரு ஏயை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. ஓகே, ஏயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் இப்போ இதை கில் பண்ணுறேன். என்ட ஒரு கீ அங்கே லாக் பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக எண்ட் டாஸ்க் இங்கே போயிட்டு மறுபடியும் அந்த output.txt வியூ பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் போல இருக்குது. அது ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கிறதால இவ்வளோ ஷிஃப்ட் வந்திருக்கு. இந்த ஒரு லெட்டருக்கு முன்னாடி ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் வந்து அப்பர் கேஸ். ஓகே, சரி, இதான் அதோட லாஜிக். ஸோ இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க அந்த கோடை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. லைக் இது நிறைய வாட்டி லாக் பண்ணிட்டு நான் இதை எடிட் பண்ணணும். முடிஞ்சு எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்சா. ஓகே, இதான் சிம்பிள் கீலாகர். இதில் வைரஸ் எதுவும் இல்லை, நீங்கள் சோர்ஸ் கோட் எடுத்து நீங்களே கம்பைல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். அப்புறம் இந்த exe ஃபைலுக்கு என்ன, இந்த சிபிபி ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் தான் இந்த கீலாக் அந்த
இந்த exe ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அது என்ன நேமில் இந்த exe ஃபைல் ஜென்ரேட் ஆகுதோ அந்த நேமில் தான் அந்த டாஸ்க் மேனேஜரில் அந்த டாஸ்க் ரன் ஆகும். இப்போ vhostனா vhostனு ரன் ஆகும். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேக் பண்ணுற மாதிரி நேம் வைக்கலாம். நீங்கள் க்ரோம்னு வைக்கலாம், இல்லாட்டி விண்டோஸ்னு வைக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, தேங்க்ஸ்.